ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தமிழ் ஃபன் ட்ராவலரில் சூப்பரான வீடியோ வரப்போகுது. ஆமாங்க, நம்ம வந்து பெரிய குரூப் ரைட் போக போகிறோம். நம்ம இந்தியா ட்ரிப் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் நேற்று ஹைதராபாத்தில் இருந்தேன். ஹைதராபாத்லேருந்து மும்பைக்கு போகலாம் அப்படின்னு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி பார்த்தேன். நம்ம ஒரு பிரபலமான யூடியூபர் அவருடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தார். நம்ம பெரிய குரூப் ரைட் போக போகிறோம், ஒரு அட்லீஸ்ட் 100க்கு மேலேமான பைக் போக போகிறோம் அப்படின்னு சொன்னார். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அப்படின்னாரு. சரி, ஓகே, நம்ம ரொம்ப நாளாக இந்த குரூப் ரைட்லாம் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நம்ம எப்பவுமே சோலோ ட்ரைவ் தான். அதனால் பார்த்திங்கன்னா சரி ஒரு வாட்டி குரூப் ரைட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உடனே ஹைதராபாத்லேருந்து கிளம்பி நான் சென்னைக்கு வந்துட்டேன். அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 670 கிலோமீட்டர் நான் 10 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணி நேற்று வந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பெரிய அளவிலான அந்த குரூப் ரைட் போக போகிறோம். ஸோ நம்ம இப்போ கிளம்பி நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காலங்காத்தால் அங்கே வர சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே கிளம்பி நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம எல்லோரையும் மீட் பண்ணி நம்ம அந்த குரூப்போட என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே பாருங்கள். ஸோ வாங்க நம்ம கிளம்பி போயிட்டு நம்ம அந்த குரூப்போட போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சூப்பராக ஃபன்னாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருக்கும். வாங்க. அவ்வளோதான் மக்களே, ரெடி ஆகிட்டோம். கீழே வண்டியில் பேக்கிங்லாம் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா சின்ன ட்ரிப்பு தான் இருந்தாலும் நம்ம பக்காவாக பெட்ஷீட்டு ஒரு டென்ட்டெல்லாம் எடுத்துருக்கோம். அவங்க டென்ட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் அழகாக டென்ட்லேயே ஸ்டே பண்ணலாம். வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு தேவை. நம்ம இந்த காருக்கு ஒரு பேர் வைக்கணுங்க. இது நம்ம கார் தான், அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். இன்னொரு ராட்சசனும் வரப்போகிறான், ஜாவா பெராக்கு, அதுக்கு ஒரு பேர் வச்சுருவோம். ஸோ இது நம்ம டிடிஎஃப் நம்ம டிடிஎஃப் ஃப்ரெண்டு தான் அவர், டிஎஃப்டி ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலியில் இதெல்லாம் மெம்பரு. ஸோ வாங்க நம்ம போய் கிளம்பலாம். இப்போ போயிட்டு உங்களை நான் அந்த குரூப்பை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா வண்டியெல்லாம் நல்லா கழுவி நேற்று தான் பக்கா கழுவி வச்சுருக்கேன். அவ்வளோதான், சூப்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பரனூர் சுங்கச்சாவடி வந்துட்டாங்க. இங்கே தான் மீட்டப் பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும். பார்த்திங்கன்னா இந்த சுங்கச்சாவடி காலையிலே செம பிஸியாக இருக்குது. எல்லோரும் வந்துட்டாங்களா? ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஒரே 2 பேர் வந்திருக்காங்க. மக்களே, எல்லோரும் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பைக் மேலே வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் பைக்ஸு, நம்ம பைக் சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் இது எப்படின்னா பைக் வாரியாக வச்சுருக்காங்க. அதாவது எது ஹெவி சிசிலேருந்து நார்மல் சிசி வரைக்கும் பைக் நிறுத்தி வச்சுருக்காங்க. Thank you for joining us. Hi. Nothing, hello. Balsa go. First day plan la solittu naanga use pannren. Inga rear view mirror la ipada fix pandrom. Inga 6:30 ku kilamboradha. நானும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறேன். ஒன்று எனக்கு கோல்டு, போன வாட்டி நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக போனேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் பைக் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கல்ல,
அது கண்டிப்பாக சிசி அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் இருக்காது. நம்ம எத்தனை மணிக்கு எல்லாரும் வந்தோன்ற அடிப்படையில் இருக்கும். பட் அது பரவாயில்ல. யாரெல்லாம் நியூ பீஸ் இருக்கீங்க கை தூக்குங்க. சரி, அப்போ எல்லாம் நிறைய பேருக்கு கையாக இருக்குது. என்ன கேட்டாரு? யாரெல்லாம் வந்து ஐஎம் லெஜெண்டுன்னு ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அவங்களாம் கை தூக்குங்க. யாருமே கை தூக்கல. இல்லை, நிறைய ஐஎம் லெஜெண்ட் பார்த்துட்டு எல்லாம் வேற ஊருக்காரங்க கூட. சரி சரி, ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா, இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்காக சைலண்டாக இருக்கும். ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்காக நியூ பீஸ்னால் எனக்கு ரைட்டில் வந்துருங்க, மற்றவங்களாம் லெஃப்ட்டில் வந்துருங்க. வாங்க டைட்டாக வாங்க. நியூ பீஸ்னால் எனக்கு ரைட்டு. நியூ பீஸ்னால் ஃபஸ்ட் டைம் ரைடர்ஸு. நான் ஒரு வாட்டி தான் ரைட் போயிருக்கேன். குரூப் ரைடே நான் பண்ணதில்லை. வந்து குரூப்பாக பிரிச்சிட்டாங்க. எப்படின்னா வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக போகிறவங்க ஒரு குரூப்பு, ஸ்லோவாக போகிறவங்க ஒரு குரூப்பு, அதாவது 90, 80 போகிறவங்க ஒரு குரூப்பும், 110 போகிறவங்க ஒரு குரூப்பு. அதாவது சூப்பர் பைக்கெலாம் ஒரு குரூப்பாக போட்டாங்க, நார்மல் பைக்கெலாம் ஒரு குரூப்பாக போட்டாங்க. நான் வந்து நம்ம 80 போதும், அதுக்கு மேலே நம்ம வந்து வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்ட்டு. கிளம்பியாச்சுங்க. நம்ம அருண் ப்ரோ வந்து சூப்பராக கைட் பண்ணார், எப்படி போகணும் வரணுன்ட்டு. ரூல்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காரு. இது மாதிரி வந்து முந்தக்கூடாது, ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து ஒரு ஒழுங்கு இருக்கும் அந்த ட்ரிப்பில். குரூப் ரைட்னால் வந்து அந்த ஒரு இது மெயின்டைன் பண்ணணும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போ தான் வந்து நல்லா போகும். பப்ளிக்குக்கும் வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது. அந்த இதுதான் வந்து மெயினாக வந்து ஃபாலோ பண்ணோம். இப்போ வந்து நம்ம செங்கல்பட்டு கிட்ட போயிட்டுருக்கோம். இப்போ செங்கல்பட்டில் தான் நம்ம பர்னூர் அந்த ஜங்ஷனில் தான் வந்து எல்லோரும் வந்து மீட் பண்ணுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து அடையாரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மத்திய கைலாஷ் அடையாரில் அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காலையில் 4:30 மணிக்கு எல்லோரும் அந்த அருண் அவர் வர்றார் இல்லையா, அருண் அவரோட குரூப்பில் வந்து எல்லோரும் வந்து அங்கே மீட்டப் ஆகி அங்கேருந்து கிளம்பி இப்போ இங்கே வந்து 5:30க்கு வந்தாங்க. 5:30, 5:45 அப்படி வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான், சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம். ட்ரிப்பை வந்து கலக்கிறோம், அவ்வளோதான். ரோடு பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் நல்லாவே இல்லை. இந்த செங்கல்பட்டு தாண்டி இப்போ வந்து ஓரளவு பரவாயில்ல ரோடு. உளுந்தூர்பேட்டையில் அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் தான் போடணும் அப்படின்னு இருக்காரு. ஸோ அங்கே வந்து டிஃபன் பார்த்திங்கன்னா ஒரு பேண்டு மாதிரி கொடுத்தாங்க நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பேண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து லஞ்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த தீம் பார்க்கில் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க இல்லையா, பேண்டு மாதிரி, அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து ரூமோடு சேர்த்து 1800 வாங்கினாங்க. விக்னேஷ் பிடி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தார். அதை வந்து அழகாக வந்து நான் ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்தாரு. அந்த ஃபார்மில் போய்ட்டு ஃபில் பண்ணிட்டேன், என்னென்ன வண்டி கொண்டு வரோம், என்னென்ன அப்படின்ட்டு. வெஜிடேரியனா அப்படின்னு, நம்ம வந்து சனிக்கிழமை வந்து வெஜிடேரியன், அதனால் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படி சொல்லிவிட்டு அதை மென்ஷன் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த சூப்பராக பண்ணுறாங்க. 1800 ஒர்த்து தான் அது. அது வந்து நம்ம கொல்லி ஹில்ஸ் போனால் கூட சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் வந்து கட்டாயமாக வந்து அதுக்கு மேலே ஆகிடும். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி குரூப் ரைடில் போகும்போது அது வந்து கம்மியாகுது. அதே சமயம் வந்து என்ஜாய்மெண்ட் ஜாலியாக இருக்கும். நைட்டு வந்து கேம்ப் ஃபயர்லாம் இருக்கும், அதெல்லாம் அடுத்த பார்ட்டில் போடுவேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இதில் போட முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம போயிட்டு கொல்லிமலை போய் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த விலாகை கண்டினியூ பண்ணுவோம். எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா லைனாக வண்டி நிற்குது. ஹோட்டல் பிரசன்னா உயர்தர உணவகம், இதில் தான் வந்து டிஃபனு.
இருக்குது. அந்த மலை தான் வந்து ஏற போகிறோம். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கரெக்டா. ஆனால் நம்ம வந்து எல்லாம் ஸ்டாகர்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்கும் முன்னாடி இப்போ மீரன் போகிறான்னு வைங்களேன். மீரன் வந்து இது ஆக்சுவலி வந்து குவைட் டேஞ்சரஸ். உங்களால் பண்ண முடியல அப்படின்னா சிங்கிள் ஃபைல்லே போங்க, பிரச்சனை இல்லை. பட் விசாரிச்ச வரைக்கும் சிங்கிள் லைன் இருந்தாலும் அந்த டிராஃபிக் கம்மியாக இருக்கும், ஈஸியாக ட்ரை பண்ணலாம். அதனால தான் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம். பட் உங்களால் முடியல, எப்படி பண்ணதுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்காங்க. லைனாக போயிட்டுருக்காங்க, நூல் பிடிச்ச மாதிரி சூப்பராக இருக்குது. யாரும் வந்து ரூல்ஸை மீறாமல் வந்து ஏறி போகாமல் இருக்காங்க. இதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா 100 பேர்கிட்ட வராங்க. பாதி மழை வந்தாச்சுங்க, நல்லா சில்லுன்னு இருக்கு. நம்ம கண்ணாடியில் பார்த்தா தெரியும், பின்னாடி வராங்க பாருங்க. அப்படியே பின்ன முன்னாடி போயிட்டுருக்காங்க கரெக்டாக வருஷப்படி.
மேலே நல்லா சில்லுன்னு இருக்கான். ஒரு இடத்துல நிறுத்தி எல்லாரையும் வீடியோ எடுக்கலாம். ட்ரெயினாக வீடியோ எடுத்துருக்காரு. பாதி பேர் ஏற்கனவே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா செம்ம வியூ. நான் ஓரமாக நின்று அப்படியே எடுக்கிறேன். சூப்பராக அப்படியே அந்த மலையோட அப்படியே கனெக்டாக இருக்கு பாருங்க. கீழே வந்து ஊர் செம்மையாக இருக்குது லொக்கேஷனு. வா அப்படியே வந்து பாருங்கள் சூரியனோட அந்த இது வந்து அப்படியே இதில் இறங்குற மாதிரி இருக்குது. செம்ம லொக்கேஷனு. எல்லோரும் போயிட்டாங்க. நான் இப்போ வீடியோ எடுக்க நின்றுட்டுருக்கேன். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks. It's a mess, getting slow, speaking fast. Like the roast, like the gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're worth my time, you're delirious, mysterious, because you are behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last. Yeah. Now we're all been put through hell. Never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and இன்னும் கொஞ்சம் பாதி பேர் வர வேண்டியிருக்கு. அதனால் வந்து வெயிட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல. ஹோட்டல்கிட்ட போகிறதுக்காக வந்து ஆல்மோஸ்ட் கிட்டே வந்துட்டோம். அதனால் இன்னும் பாதி பேர் வரல. ஸோ அதனால் வந்து அப்படியே வந்து மொத்தமாக ஒரே இடத்துல நிறுத்தி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மக்களே அப்படி அப்படியே அடிச்சுட்டு வந்து ரூம் வந்து சேர்ந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ரூம் வந்து இதுதான் வந்து ஒரு ரூம் வில்லா மாதிரி. எல்லோரும் வந்து ரூமில் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வில்லாலையும் 5 பேர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வில்லாலையும். ஒவ்வொரு ரூமுக்கு 5 பேர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 130 பேர். கிட்டத்தட்ட வந்து 130 பைக் வந்திருக்கு. நான் தப்பாக சொல்லிட்டேன், 113ன்னு 130 பைக் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது ஹோட்டல். எல்லா டைப்பு. ஓகே, இன்றைக்கி நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த பார்ட்டை. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே கேம்ப் ஃபயர்லாம் இருக்கான். எல்லாம் போய் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அடுத்த பார்ட்டு பார்த்திங்கன்னா கொல்லிமலையை நம்ம வந்து நல்லா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இன்றைக்கி நைட்டு வர்றது, நாளைக்கு காலைல எல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பாய்.